என் செல்ல குழந்தையே, அப்பன் சொல்லியிருந்த இந்த தேதியில் 30/11/2024 இந்த தேதியில் உன்னை தேடி ஒரு நபர் உன் அப்பன் நான் வர வைக்கப் போகிறேன். அப்படி இந்த தேதியில் என்ன இருக்கிறது என்று என் குழந்தை நீ சிந்திப்பதற்காக முன்பாகவே அப்பன் உனக்கு சொல்லி விடுகிறேன். என் தங்கமே, அந்த நாளில் நிறைந்த அம்மாவாசை ஆகும். என் குழந்தையே, அன்று நீ என்னிடம் வைத்த அத்தனை வேண்டுதல்களும் நிறைவேறப் போகிறது. என் தங்கமே, அப்பன் உனக்கு இந்த நாளை குறித்து கொடுத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் உனக்குள் முழுமையாக நான் வந்து விட்டேன் என்பது நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம் அப்பன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கக்கூடிய நல்ல விஷயத்தை இந்த தேதியில் தரப்போகின்றான் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். நீ இன்றிலிருந்து மன சந்தோஷமாக இருங்க தொடங்கி விடுவாய். என் தங்கமே, நான் உன் வாழ்க்கையில் வர வைக்கக்கூடிய அந்த நபர் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நிரந்தரமாக உன்னோடு பயணிக்க கூடிய ஒருவராகத்தான் இருக்கும் என்பதில் நீ மறந்துவிடக்கூடாது. உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ விதமான உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்திருக்கின்றார்கள். அதிகமாக சந்தோஷத்தை கொடுத்த உறவுகளை அதைவிட அதிகமாக காயங்களையும் உனக்கு கொடுத்து இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, வாழ்க்கையை வெறுக்கின்ற அளவிற்கு மனதில் மிக பெரிய ரணத்தை உருவாக்கி சென்றிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, வாழ்க்கை வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்குகின்ற நேரம் தனிமையிலேயே இருக்கின்றேன். வாழ்க்கையை தனியாகவே மாறிவிட்டது என்று என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். இந்த நேரத்தில் அப்பன் உனக்கு நிரந்தரமான ஒரு உறவை உன் வாழ்க்கையில் தருவதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு வேடிக்கையாக இருந்தால் உன்னுடைய மனதுக்குள் இவையெல்லாம் நம்பிக்கை உணர்வை ஊட்டவில்லை என்றால் என் குழந்தை நிச்சயமாக இந்த சம்பவம் உன் வாழ்க்கையில் நடப்பது சற்று கடினம்தான். யார் ஒருவர் என் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ, யார் ஒருவர் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நம்பி தேடி ஒரு உறவு வரப்போகிறது என்று இப்பொழுது மனதில் சந்தோஷத்தை வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு உறவு வரத்தான் போகிறது. அது மட்டுமல்லாமல் அதன் பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இவர் சந்தோஷப்படும்படியாக மட்டுமே இருக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ செய்ய நினைக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக பல தடைகளை ஏற்படுத்துகின்றது. எல்லோருக்கும் அவர்களோடு இருக்கின்ற துணைதான் மிக பெரிய உதவியை செய்து கொடுப்பார்கள். ஆனால் இங்கு என் பிள்ளை அப்படி தலைகீழாக இருக்கின்றது. என்ன செயலை செய்தாலும் அதற்கு தடங்கள் என்ன செய்தாலும் அதை தவறு என்று சொல்லி உன்னை மட்டும் தண்டித்து கொண்டிருப்பது. இது போன்ற உறவு வாழ்க்கையில் உனக்கு இருப்பதனால் என்னவோ எந்த ஒரு முன்னேற்றத்தையும் காண முடியாமல் அங்கே என்ன செய்வது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உனக்குள் இருக்கின்ற திறமையை வெளிக்கொண்டு வர முயற்சி செய்தாலும் அந்த திறமைக்கு மரியாதை இல்லாத அளவிற்கு உன்னிடத்தில் நடந்து கொள்கின்றார்கள். சிறிதளவு ஊக்கத்தை மட்டும் அவர்கள் உனக்கு கொடுத்து விட்டால் போதும், உன்னுடைய நிலைமை எங்கேயோ சென்று விடும். ஆனால் அவர்கள் அப்படி ஒருபோதும் நினைப்பது கிடையாது. உடன் இருப்பவர்கள் வாழ்க்கை துணை என்ற மட்டும் அப்பன் சொல்ல வரவில்லை. உன்னுடைய வீட்டில் உள்ளவர்கள் உன்னை பெற்றவர்கள் என்று யாராக இருந்தாலும் சரி, யாரேனும் ஒருவரின் மூலமாக என் குழந்தை மன கஷ்டத்தை தான் அனுபவித்து கொண்டு இருக்கின்றாய். உன்னுடைய திறமைகள் எல்லாம் அங்கே முடங்கி கிடக்கின்றது. என் தங்கமே, உன்னுடைய திறமைகளை தாண்டி எழுதப்பட்டதுதான் அந்த உறவானது உன் வாழ்க்கையில் வருகின்றது. என் குழந்தையே, அந்த நாளில் உன்னை தேடி வருகின்ற உறவானது இந்த அப்பனை அம்மாவாசை என்னுடைய அவதாரம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் அந்த நாளில் உன்னை தேடி வருகின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். உனக்கான நல்ல வாழ்க்கினை உருவாக்கி கொடுக்கத்தான் அப்பன் இந்த ரூபத்தில் வருவேன். வாழ்க்கையில் நிரந்தரமாக ஒரு உறவு இங்கு தலைகீழாக நின்றாலும் யாருக்கும் கிடைப்பது கிடையாது. ஆனால் உனக்கு நிச்சயமாக அது கிடைக்கப் போகின்றது என்று நினைக்கும் பொழுது இன்னும் மன சந்தோஷமாக இருக்கின்றது. தங்கமே, நீ ஒவ்வொரு நாளும்
உடன் இருப்பவர்களின் மனநிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நினைத்து மனவேதனை அடைந்து கொண்டு இருக்கின்றாய். ஒரு நேரம் சிரித்து பேசுகின்றார்கள், அடுத்த நேரம் உன்னை பார்த்தால் யார் என்று தெரியாதது போல சென்று விடுகின்றார்கள். இப்படித்தான் இன்றைய சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கின்றது. எல்லோரும் எல்லோரையும் தெரிந்தது போல ஒரு நாளும் காட்டுவது கிடையாது. ஏனென்றால் இன்னொருவரை பற்றி சொல்லும் பொழுது இன்னொருவரை பற்றி பெருமையாக பேச வேண்டிய நிலை வந்தாலும் அதனால் நம்முடைய பெயர் கேட்டு விடுமோ, நம்முடைய பெயருக்கு நல்ல பெயர் கிடைக்காமல் போய் விடுமோ என்று எண்ணம்தான் இது நாள் வரையிலும் சில திறமைகளை வெளிவராமல் இருப்பதற்கு மிக பெரிய முக்கிய காரணமாக இருக்கின்றது. போட்டிகள் பொறாமைகளும் நிறைந்த உலகத்தில் உன் வாழ்க்கையில் உனக்காக நல்லதொரு பக்குவம் கிடைத்திருக்கின்றது, நல்லதொரு வாழ்க்கையில் நல்லதொரு தீர்வு கிடைக்கின்றது என்று நினைக்கும் பொழுது அதை விட உனக்கு வேறு என்ன சந்தோஷம் இருக்க போகின்றது? என் தங்கமே, உன்னுடைய சந்தோஷம் பங்கெடுத்து கொள்வதற்காகத்தான் உன் அப்பன் இப்பொழுது வந்திருக்கிறேன். உன் குழந்தையே, இல்லத்தின் வாசலில் சில நேரத்தில் இந்த அப்பனானவன் வரும்பொழுது அங்கு தெய்வ சக்தி இருக்கின்றதா அல்லது தீய சக்தி இருக்கின்றதா என்பதை என்னால் நிச்சயமாக உணர முடியும். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற நல்ல சக்தி உன்னுடைய இல்லத்தில் அத்தனை நல்ல சக்தி செயல்களையும் செய்து கொடுக்க போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள போகின்றாய். என் தங்கமே, வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை துணை சரியில்லாமல் போய்விட்டால் அதோடு வாழ்க்கையை முடிந்து விட்டது என்று சிலர் நினைக்கின்றார்கள். என் தங்கமே, ஒரு உறவு உனக்கு காயங்களை கொடுக்கின்றது, வேதனைகளை கொடுக்கின்றது என்றால் வாழ்க்கையை முடித்து விட்டதாக அர்த்தம் கிடையாது. உனக்காக தகுதி உள்ள உறவு அது அல்ல என்பதைத்தான் அது உனக்கு உணர்த்துகின்றது. சரியான நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை உன்னோடு பயணிக்கின்ற உறவு சரியில்லை என்பதை கடவுள் காண்பித்து கொடுக்கின்றார் என்று நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்றால் காலம் முழுவதும் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு சரியில்லாத ஒரு உறவாக இருக்கும் பொழுது அந்த பட்சத்தில் அவர்களோடு மல்லு கட்டியே நீ எத்தனை வருடங்கள் தான் வாழ்க்கை நடத்த முடியும்? சரி வராது, ஒத்து வராது. இதனால் எந்த விதமான பாதிப்புகளும் உனக்கு இல்லை. எங்கும் எப்பொழுதும் நிச்சயமாக அதை விட்டு விலகி செல்வதுதான் என் குழந்தையின் வாழ்க்கையில் மிகவும் நல்லது. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த சில கஷ்டங்கள் எல்லாம் காரணமாக இருக்கின்ற உறவு உன்னோடு பயணிக்கின்ற சில நட்புகளாகவும் நட்பு என்ற பெயரில் உனக்கு செய்த துரோகங்கள் ஏராளம். எல்லா துரோகத்தையும் தாங்க முடியாமல் என் குழந்தை வேதனை அடைந்து வாழ்க்கையே வேண்டாம் என்கின்ற உச்சத்தில்தான் நின்று கொண்டு இருக்கின்றாய். அந்த நேரத்தில்தான் இந்த அப்பனானவன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒரு நபரை அனுப்பப் போகிறேன். அவர் மூலமாக உனக்கு நிச்சயமாக மிக பெரிய உதவிகள் எல்லாம் கிடைக்கப் போகின்றது. அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் உனக்கு இல்லாத ஒரு பிடித்த நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது. வாழ்க்கை எதற்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் என் குழந்தையே. வாழ்க்கை துணை இல்லாமல் தனித்து வாழ முடியாது என்று யாரும் சொன்னது கிடையாது. யார் யாருடைய தகுதிகள் தனியாக வாழ்வதற்கு ஏற்ப இருக்கின்றதோ அவர்கள் நிச்சயமாக பிழைத்துக் கொள்வார்கள். என் தங்கமே, சிலர்தான் உன்னை விட்டு பிரிந்து சென்று விடுவேன் என்று மிரட்டி பல நாட்கள் வாழ்க்கையை தள்ளி கொண்டு செல்வதும் இல்லாமல் இது போன்ற உறவுகளை நீ வாழ்க்கையில் இருந்து சேர்க்கக்கூடாது என்பதை அப்பன் உனக்கு உணர்த்துகின்றேன் என்பதை முடிவு செய்து விட்டால் உடனடியாக விலக்கி வைத்து உனக்கான நல்ல வாழ்க்கையை அப்பன் உனக்கு அமைத்து கொடுக்கின்றேன். நீ நினைக்கலாம், அப்பன் இது என்ன உடனே இன்னொரு வாழ்க்கை என்று சொல்கிறீர்களே என்று. என் தங்கமே, அப்பன் சொல்வது உனக்காக சரியான ஒரு துணை. அந்த துணை உனக்கு நல்ல நட்பாக இருக்கலாம், நல்ல சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். ஏதேனும் ஒரு உறவு உன்னை அரவணைத்து கொண்டு செல்லக்கூடிய உறவு. அந்த உறவினுடைய வாயில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் உனக்கு அத்தனை ஆறுதலை
கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். உனக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒருவர் உன்னை தேடி வரப்போகின்ற நாள்தான் அம்மாவாசை என்று சொல்லக்கூடிய நாள். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதத்தால் உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.